ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். இந்த ராசி பலன் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும். எப்படின்னா, இப்போ நிறைய பேர் ஜாதகம் கொடுப்பாங்க. நம்ம அது பார்க்கும்போது அந்த லக்னம் சரியா இருக்கா இல்லையான்னுட்டு நம்ம அந்த லக்னத்தை சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். அது சேஞ்ச் பண்றது அவர் கொடுத்திருக்கிற பர்த் டைம் வச்சு நம்ம பண்ணக்கூடாது. பாஸ்ட் ஈவெண்ட்ஸை சொல்லி அதுக்கு சரியா இருந்தால் மட்டும் நாம அந்த ஜாதகம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஜோதிடர்களுக்கு இந்த டைம் சேஞ்ச் பண்றது பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அது அவரால் முடியாது. ஸோ அப்படி பண்ணி பாஸ்ட் இவெண்ட்ஸ் சொல்லி அதுக்கப்புறம் நாம அவரை நம்பலாம். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது ராசி மேல, பெயர் மேல, நியூமராலஜி படி, டேரட் கார்டு என்னென்னமோ இருக்கு, புதுசா இருக்கு. அதெல்லாமே நம்பக்கூடாது. எப்படின்னா, வேதிக் அஸ்ட்ராலஜி, பாமிஸ்ட்ரி ரெண்டு விட்டா வேற விஷயத்துல, வேற ஜோதிடத்துல வேற என்னென்ன பద్ధதி இருக்கு, அங்க எல்லாமே இந்த ரிசர்ச் நடக்கல. ஸோ உங்க பாசிட்டிவ் சொல்லணும், லக்னம் சரியா இருக்கா இல்லையா பார்க்கணும். பரிகாரம் சொல்லும் போது புரஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல அந்த கிரந்தத்துல என்ன எழுதியிருக்கு, சிம்பிளான பரிகாரம். இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க எப்படி காஸ்ட்லியான பூஜை எல்லாம் பண்ணுவாங்க, காஸ்ட்லியான ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டுக்குவாங்க இல்லையா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ காலசர்ப்ப தோஷம், இந்த பித்ரு தோஷம், இது எல்லாமே இந்த புரஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல இல்லை. ஸோ இது நீங்க மனசுல வச்சுக்கணும். ஜெம்ஸ்டோன் பத்தி கூட இல்லை. ஸோ இது எல்லாமே ஒரு பிசினஸ் ஆயிருக்கு. ஸோ உண்மையான ஜோதிடத்துல சிம்பிளான ரெமெடிஸ் இருக்கு. மந்திர ஜபம், தானம் மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியாது, மாத்த முடியாது. வெறும் குட் ஆர் பேட் டைம், இது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இது மனசுல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கறதுக்கு ரொம்ப டைம் வேணும். ஸோ அனாலிசிஸ் பண்ணணும். ஷோடச வர்க்கம்னு சொல்லுவாங்க, டிவிஜனல் சார்ட்ஸ் சொல்லுவாங்க. எல்லாமே பார்த்து, கைரேகையெல்லாம் பார்த்து, பிரச்சனை கோண்லி பார்த்து ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ அவ்வளோ ப்ராசஸ் லென்த்தியா. இதுக்கு பேஷன்ஸ் வேணும். கஸ்டமருக்கும் பேஷன்ஸ் வேணும், சொல்றவருக்கும் பேஷன்ஸ் வேணும். எப்படின்னா, ஒரு நாளுக்கு ஒரு 5 ஜாதகம் கூட சொல்ல முடியாது. ஸோ அவ்வளவு டைம் எடுத்துக்கணும் இது. ஸோ அதனால பைரவி அஷ்டகை நீங்க கனெக்ட் பண்ணுங்க, உங்க ஜாதகம் பார்த்து ஸோ என்னென்ன இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். மகர ராசி 2026 பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த வாரத்துல நடக்க போகிற விஷயங்கள் பத்தி நம்ம பார்த்தா, இந்த மகர ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். மகர ராசியில பிறந்தவருக்கு ராசியில இருக்கிற செவ்வாய், சூரியனால கண்டிப்பா திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். சின்ன சின்ன பிரச்சனை தான், இங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுக்குன்னா அவங்க ஜென்ம ஜாதகத்தை பார்க்கணும். சுய ஜாதகத்தை பார்த்தால்தான் நம்ம சொல்ல முடியும் அங்க என்னென்ன பிரச்சனை இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தா, அது சப்தம பாவத்துல இருந்தா, இங்க டிரான்சிட்ல கூட செவ்வாய் இந்த குஜ திசை நடக்கும்போது அந்த டிரான்சிட்ல வரும்போது கண்டிப்பா நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா இது வெறும் இண்டிகேஷன் தான். ஆனா சரி பண்ணிக்க முடியும். கம்யூனிகேஷன்ல நீங்க கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண ரொம்ப நல்லது. ரொம்ப பொறுமையா இருங்க, ரொம்ப காமா இருங்க, அது ரொம்ப நல்லது. ரெண்டாவது வீட்டுல இருக்கிற பிளானட்ஸை பார்த்தா இம்மீடியட் ஃபைனான்சியல் கெயின்ஸ் இருக்கு. இப்போ நீங்க புதுசா ஏதாவது தொழில் ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கே கண்டிப்பா ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஃபைனான்சியல் கெயின்ஸ் உங்களுக்கு வரும். எங்கேயோ பணம் சிக்கிக்கிட்டு நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகிருப்பீங்க. ஆனா அது வர்ற வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இந்த கடன் பிரச்சனை வெளியே வர்றதுக்கு எங்கேயோ உங்களுக்கு பல்கா அமௌண்ட் கிடைக்கலாம், அந்த பிரச்சனை வெளியே வரலாம். ஆனா இது ஒரு ஜாப் கிடைச்சி அந்த ஃபைனான்சியலா நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அந்த பிரச்சனை வெளியே வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இந்த டைம் பீரியட்ல இருக்கு. மூணாவது வீட்டுல இருக்கிற அந்த சூரியன் நம்ம பார்த்தா கண்டிப்பா அன்னெசரி ஜெர்னிஸ் இருக்கு, அவாய்ட் பண்ணுங்க. உடம்புக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா இருக்கு. எப்படின்னா, யூஸ்வலி ஒரு வேளை உங்களுக்கு குரு கிரகம் ஏதாவது பார்த்தா அவங்க ராசியை, உங்க லக்னத்தை கண்டிப்பா ஸ்டமக் ரிலேட்டட் பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். ஜாகிரதை இருங்க. லைஃப் ஸ்டைல் மாத்திக்கோங்க. எப்படின்னா, ரெகுலராக நீங்க லைஃப் ஸ்டைல் மாத்திக்கிட்டு எப்படின்னா வாக்கிங் பண்றதோ, இல்லை எக்ஸசைஸ் பண்றதோ, பிராணாயாமம் பண்றதோ, எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம எல்லாமே விட்டுட்டாமே வெறும் பணம் பின்னாடி போறது அவ்வளவு நல்லது கிடையாது. இது மனசுல வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. யார் யார் புதுசான கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அங்க சக்சஸ் இருக்கு. வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கிறதுக்காக யார் யார் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அவருக்கு ரொம்ப நல்லது. சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்றவருக்கு ரொம்ப நல்லது. ஃபுட்டுக்கு ரிலேட்டடு பிஸ்னஸ், வெஜிடபிள்ஸு, அது இல்லாமல் கேட்ஜெட்ஸு, எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்றவருக்கு ரொம்ப நல்லது.
ஸோ லாங் ஜெர்னியை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. எதுக்கு சதுர்த்த பாவம் நல்லா கேட்டா இல்லை, கொஞ்சம் நீங்கள் அது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த லாங் ஜெர்னியை. அது இல்லாமல் திருமணத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப டிலே ஆகும். கல்யாணம் நடக்கிற வாய்ப்பு இருந்தாலும் கூட கொஞ்சம் டிலே ஆகிற சான்சஸ். இப்போது ப்ரொபோசல் கிடைக்காது, கிடைச்சாலும் அது அவ்வளோ உங்களுக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். நன்றி.